கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ந்து ஆண்டவர் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். மேலே 9:10 நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று 2 நாட்களாய் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 3வது நாளாய் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் எது வேணாலும் இல்லாம இருக்கலாம், ஆனா ஆகாரம் இல்லாம இருக்க முடியாது. ஆனா இந்த ஆகாரத்திற்காக நீங்க ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் ஆகாரத்தை தருகிற ஆண்டவர் இடத்துல நம்ம நன்றி செலுத்தி ஜெபிக்க வேண்டும். ஏன்னா ஜெபத்தை அப்படிதான் பண்ண சொல்லுகிறார். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஏன்னா ஆகாரம் இருந்தா தான் நம்ம மற்ற காரியங்களை செய்ய முடியும். அதை இயேசு கற்றுக் கொடுக்கிறார். வேற என்ன இல்லைனாலும் வாழ்ந்துடலாம். ஆகாரம் இல்லை என்றால் சரீரத்திலே பலன் இருக்காது, தொடர்ந்து நாம் ஓட முடியாது. அதனாலதான் நீங்க ஆகாரத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகாரம் வந்தா ஆண்டவரே இந்த ஆகாரத்தை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டும். இப்படி 2 பழக்கத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நம்ம வச்சிருக்கணும். அப்போ ஆகாரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஆகாரத்தை தாரும் என்று ஜெபிக்கணும். ஆகாரம் தந்ததுக்கு அப்புறம் ஆண்டவரே இதை தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஜெபிக்கணும். இதை தேவன் விரும்புகிறார். நன்றி செலுத்துகிற ஒரு ஜெபத்தை விரும்புகிறார். அதனால தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து ஆண்டவரே இன்றைக்கு எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். அந்த ஆகாரத்தின் மூலமாக நாங்கள் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது கட்டாயம் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு எத்தனை வேளை உணவு கொடுக்க விரும்புகிறாரோ அத்தனை வேளை நம்ம உணவறிந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். இது ஒரு ஜெபமா எடுத்துக்கொள்ள வேண்டும். சாதாரணமா வந்துடாது. எதையுமே சாப்பிட்றதுக்கு பலன் வேணும், எல்லாவற்றையும் சாப்பிட நமக்கு மனசு வரணும், சாப்பிடலாம் என்கிற எண்ணம் வரணும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆகாரம் ரொம்ப முக்கியம். சரீரத்துக்கு ஆகாரம் ரொம்ப முக்கியம். ஆத்மாவுக்கு வசனம் எவ்வளவு முக்கியமோ அதே போல சரீரத்துக்கு ஆகாரம் முக்கியம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும் என்று கேளுங்க. கட்டாயம் கர்த்தர் தந்து நடத்துவார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்க வருகிறோம்ப்பா. பரமண்டல எங்கள் பிதாவே, இப்படி நாம பரிசுத்தப்படுவதாக. ஐயா ராஜா, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும். ஆண்டவரே, எவ்வளோ நல்லவர் சுவாமி. எங்களை படைத்து நாங்கள் உணவருந்துவதற்கு எவ்வளோ தாவரங்களை உண்டாக்கி இருக்கிறீரப்பா. அதற்கெல்லாம் நாங்கள் நன்றி செலுத்தி நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.